நாங்களுமே பேசுவாருன்னு எதிர்பார்த்தோம். பட் அவர் அதெல்லாம் பத்தி பேசல. எனக்குமே டிசப்பாயிண்டடா தான் இருந்தது. ஸ்கிரிப்ட் பார்த்து பேசுறாரு. டைரக்ட்டா இன்னும் மனசுலேருந்து பேசணும். மத்தவங்கலாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க டிவிக்கே தானே வந்தோனேயுமே ஒண்ணுமே ஆகாதுன்னு சொன்னீங்க. இப்போ இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நெறைய பேருக்கு என்ன பதில் சொல்றதுன்னே தெரியல. வரும்னு நெனச்சோம். பட் சேம் அப்படியே தான் போயிட்டு இருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ராவா தான் ப்ராப்ளம் கிரியேட் ஆயிட்டு இருக்கு. ஒண்ணுமே பண்ண முடியாது. ஓட்டு போடலைன்னா அழுகுறாங்க, கதறாங்க, சாப்பிட மாட்டேன்றாங்க. பசங்க பேச்சை கேட்டு போட்டோம் நாங்கெல்லாம். நிறைய பேர் பசங்க தான், வேற என்ன பண்ண முடியும்? பசங்க அடம் பிடிக்கிறாங்க ரொம்ப. பசங்க பிடிச்சிட்டாரு அவரு, என்ன பண்ண முடியும்? அப்படி இல்லை, பசங்க ப்ராமிஸ் கேட்குறாங்களே, நமக்கு பசங்களோட வேற எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறோம். நாங்களுமே பேசுவாருன்னு எதிர்பார்த்தோம். பட் அவர் அதெல்லாம் பற்றி பேசலை. எனக்குமே டிசப்பாயிண்டடாக தான் இருந்தது. பட் அவர் நிறைய ஸ்கிரிப்ட் பார்த்து பேசுகிறாரு. டைரெக்டாக இன்னும் மனசுலேருந்து பேசலாம், ப்ராப்ளம் அட்ரஸ் பண்ணலாம். அது அவர் கொஞ்சம் மாற்றிக்கணும்னு நானும் நினைக்கிறேன். இப்போ ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி விஜய் ஃபேன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வரணும் ரொம்ப ஆர்வமாக இருந்தாங்க. ஆனால் ஒரு சிஎம் ஆனதுக்கப்புறம் அந்த எதிர்பார்ப்புலாம் ரொம்ப கம்மியாயிடுச்சு அப்படின்னு ஒரு சொன்னார். வந்தோடனே இப்போ நிறைய ப்ராப்ளம்ஸ் வருதுல்ல, அதெல்லாம் பார்த்து மற்றவங்கெல்லாம் வந்து கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் டிவிக்கே தானே வந்தோடனேயுமே ஒன்றுமே ஆகாதுன்னு சொன்னீங்க. இப்போ இதெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேருக்கு என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. மாறும்னு நினச்சோம். பட் சேம் அப்படியே தான் போயிட்டுருக்கு. இன்னும் எக்ஸ்ட்ராவாக தான் ப்ராப்ளம் க்ரியேட் ஆகிட்டுருக்கு. இந்த இபி விஷயமா இருக்கட்டும், நிறைய ஆகிறனால நமக்குமே வந்துட்டு அது கொஞ்சம் டிசப்பாயிண்டட்றனால கொஞ்சம் சைலண்ட்டாக ஆகிற மாதிரி தான் இருக்குது. பட் இன்னும் டிவிக்கே சப்போர்ட்டரா இன்னும் கொஞ்ச நாள் விஜயோட ஆட்சி இதே மாதிரி போயிட்டு இருந்தால் உங்களோட மனநிலை எப்படியா? நெக்ஸ்ட் இயர் அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாக, நெக்ஸ்ட் எலெக்ஷனில் அவருக்கு கொஞ்சம் கஷ்டமாயிடும். குட்டீஸு அவங்களுக்கு யாரை பிடிக்கும்? இவங்கெல்லாம் சொல்லி ஓட்டு போட்டீங்களா? ஒன்றுமே பண்ண முடியாது. ஓட்டு போடலைன்னா அழுகுறாங்க, கதறாங்க, சாப்பிட மாட்டேன்றாங்க. நீங்கள் விஜய் அங்கிளுக்கு தான் ஓட்டு போடணும் அப்படின்னு அவங்க அப்பாலேருந்து நாங்கள்லாம் டிஎம்கே தான், சேப்பாக்கில் உதயநிதி தான் எங்களுக்கெல்லாம். ஆனால் இந்த தடவை இந்த பசங்க பேச்சை கேட்டு போட்டோம் நாங்கள்லாம். நிறைய பேர் பசங்க தான், வேறு என்ன பண்ண முடியும்? பசங்க அடம் பிடிக்கிறாங்க ரொம்ப. ப்ராமிஸ்லாம் கேட்குறாங்க. அங்கே போய் மாற்றிட்டிங்கன்னா என்ன பண்ணுவீங்க? ப்ராமிஸ் பண்ணுங்கன்னு. அவங்க அப்பாலாம் டிஎம்கேயோட அவ்வளோ இது, அவரே இந்த தடவை மாற்றி போட்டார். பசங்க பிடிச்சிட்டாரு அவரு, என்ன பண்ண முடியும்? அப்படி இல்லை, பசங்க ப்ராமிஸ் கேட்குறாங்களே, நமக்கு பசங்களோட வேறு எதுவும் முக்கியம் இல்லைன்னு நினைக்கிறோம். அப்புறமும் ஒரு தடவை போட்டு பாருங்க அப்படின்ற மாதிரி. என் பொண்ணு பெரிய வந்து காலேஜ் படிக்கிறா, அவளும் எனக்கு போடுங்கம்மா ப்ளீஸ் 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 அப்படின்னு சொல்லிட்டு பசங்க ஆசைக்காக தான் நிறைய பேர். ஜெய் அங்கிள் பிடிக்கும், போடுங்க. தெரியலையே, அவங்க கிட்ட கேளுங்க. விஜய் ஆக்டருக்காக இல்லை, இது ரொம்ப நாளாக அவரை பார்த்து ஃபேவரட் ஆக்டராக சொன்னால. ஆஃபீஸர்ஸ் எல்லாமே இப்போ ஈபியாக இருக்கட்டும், எல்லா சைடுமே வந்துட்டு அவங்க ஆளுங்க தான் இருப்பாங்க. என்ன தான் விஜய் மாற்றணும்னு நினச்சாலும் ஃபஸ்ட்டு கொஞ்சம் டேஸ் ஆக தான் செய்யும். ஈபி வந்து கரண்ட் கட் பண்ணிவிட்டு வேணும்னே வந்து கால் பண்ணால் எடுக்கிறதில்ல, எதுவுமே செய்கிறதில்ல. அது நிறையா ஏடிஎம்கே டிஎம்கே ஆட்சி செஞ்ச அந்த ஏரியா பக்கம்லாம் வந்துட்டு அந்த அதிகாரிகள் எல்லாமே அவங்களுக்கு உண்மையாக தானே இருந்துகிட்ருப்பாங்க இப்போ வரைக்கும். அதை மாற்றிக்க கொஞ்சம் டேஸ் ஆக தானே செய்யும் அவருக்கும். நீங்கள் எந்த போலீஸ்காரங்களாக இருக்கட்டும், எந்த ஆளுங்களாக எடுத்துக்கிட்டாலும் டிஎம்கேக்கும் ஏடிஎம்கேக்கும் தாவேக்கா வந்துருச்சே தவிர இன்னும் விஜய் பக்கம் மற்ற எல்லாரும் போகலை. அவங்களுக்கு கொஞ்சம் உண்மையாக இருக்கணும்னு தான் பார்ப்பாங்க. அதனால கொஞ்ச நாள் அந்த பிரச்சனையை தாண்டி அவர் வர்றதுக்கு டைம் எடுக்க தான் செய்யும். ஆட்சிக்கு வரதுக்கு முன்னாடி திமுக தீய சக்தி அந்த மாதிரி விமர்சனம் பண்ணார் சார். சிஎம் ஆனதுக்கு பிறகும் அதே மாதிரி பேசுறாரு. மக்களுக்கு என்ன பிரச்சனைன்றே பேச மாட்டாரு அப்படின்னு ஒரு விமர்சனம். ஆமாம், கரெக்டு தான். அவருக்கு என்னன்னா வந்துட்டு பேசுகிறதுல ப்ராப்ளம் இருக்குது போல். கொஞ்சம் அவருக்கு வந்துட்டு அது மட்டும்தான் அவர் மாற்றிக்கணும். ஏன்னா வந்து பெரிய பெரிய தலைவர்கள் வந்து செய்கிறாங்களோ செய்யலையோ, பேச்சில் வந்துட்டு கரெக்டாக வந்து பாயிண்ட்டை பிடிச்சி போயிடுவாங்க. அவருக்கு அந்த பேசுகிறது மட்டும் இன்னும் கரெக்டாக பாயிண்ட்ஸ் வரலன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கிரிப்ட் பார்க்காம எதுவும் பார்க்காம பேசினார்னா இன்னும் செம்மையாக இருக்கும். ஒரு நல்ல சேஞ்ச் இப்போ தானே வந்திருக்காங்க. உடனே இப்படி மாறணும் அப்படி மாறணும், சிவாஜி படத்தில் ரஜினி மாற்றுற மாதிரி மாற்றணும் அப்படி இப்போ தான் வந்திருக்காரு. இன்னும் ஒரு 1 மந்த்து தான் ஆகுது. போக போக எப்படி பண்ணுறாங்கன்னு பார்த்துட்டு நம்ம சொல்ல முடியும். இப்போ உடனேன்னா ஓகே தான், நிறைய மாற்றிருக்காரு. இன்னும் கொஞ்சம் பண்ணணும். அதுக்குள்ளே நிறைய ப்ராப்ளம் வருது அவருக்கு. மற்றபடி ஆனால் நல்லா தான் பண்ணுறாரு. 40 வருஷமாக ஏடிஎம்கேயும் டிஎம்கேயும் இருக்காங்க. இருக்கும்போது அங்கே